வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் வாழ்க்கை பாடம். ஆதி மனிதன் வணங்கும் 6 தெய்வங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆதி மனிதன் வணங்கும் 7வது தெய்வம் யாரு? அதுதான் நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. அதான் நாகத்தம்மா நாகராஜன் அப்படிங்கிற நம்ம நல்ல பாம்பு. அதனால தான் அவர் சிவன் கழுத்தில் மாலை மாதிரி போட்டுக்குவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையிலே எடுத்துங்க, எங்கே பார்த்தாலும் நாகத்தம்மா புத்துக்கோயில் இல்லாதோட இருக்காங்க. சென்னைன்னு இல்லை, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே இருக்கும் புத்துக்கோயில். ஏன்னா அந்த காலத்துலேருந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததெல்லாம் அதெல்லாம் கூடவே இருந்திருக்கு. அதில் நல்ல பாம்பு, அதாவது கெட்ட வேறு எதுவும் அண்டை விடாமல் அதை தடுத்து நிப்பாட்டுறதே நல்ல பாம்பு நாகாத்தம்மா. அதனால தான் நாகாத்தம்மான்னு நம்ம செல்லமாக இப்போ ஆடி மாதம் பிறந்துச்சுன்னா நாகாத்தம்மா கோயில் எல்லா கோயிலும் பார்த்தா ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். எங்கள் ஊரில் இது மெயினாக நயினார் கோவில்னு ஒரு பெரிய கோவில். அதில் அவர் அப்படியே அந்த படம் எடுத்த மாதிரி இருக்கும். அதில் சிவன் இருக்கார் மதியமாக. அந்த நயினார் கோவிலில் அந்த நாகநாதருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கோவில் நாகநாதனே போட்டிருக்காங்க. அந்த லெவலுக்கு சிவனுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல மதிப்பை பெற்று நம்ம உள்ளத்தில் மதிப்பை பெற்று அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. நாகத்தம்மாள் சிறப்பு. அதே மாதிரி நாகநாதர் கோயிலில் 5 பெரிய கோயில், நயினார் கோயில் அப்படின்னு ஊரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு. அது நயினார் கோயில் கோயில் வந்தால் அந்த நாகதோஷம் எல்லாம் விளங்குவாங்க. இன்னமும் இருக்குது. நயினார் கோயில் போயிட்டு இருந்தால் நாகதோஷம் எந்த தோஷங்களும் இருக்காது, விளங்கிடும் அப்படிவாங்க. அதே மாதிரி நயினார் கோயிலில் இன்னும் சிறப்பு என்னென்னா, இந்த கையிலெல்லாம் இந்த அரும்பாறை அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்தால் கூட நயினார் கோயிலுக்கு உட்கொல்லி போட்டால் அது சரியாக போடுவாங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி 7வது தெய்வம் நாகதேவதை நாகராஜன். இதை சொல்லிக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆதி மனிதன் வணங்கும்போது 3 தெய்வங்களாக வணங்கும்போது 7வது இடம் இவருக்கு தான் கிடைச்சிது. கருடருக்கு அடுத்து நாகதேவன். பாருங்கள் இப்போ எப்படி வருது பாருங்கள். முதல்ல கருடர், அப்புறம் நாகர். அதான் இறைவன் படைப்பில் உள்ள மனிதனை படைக்கும்போது கூட இருந்த உயிர்வாழ் இனங்களை படைத்தார். அதை நாம் மனிதர்களான நாம் வணங்க ஆரம்பித்தோம். அப்போ முதலிடம் கொடுக்கும்போது ஒருத்தருக்கா அம்மா அப்பா குரு எல்லாத்தையும் அப்படியே வணங்கி வரும்போது 7வது தெய்வத்துக்கு கொடுத்துருக்கோம். நயினார் கோயில் போயிட்டு தான் நல்லாயிருக்கும். நயினார் கோயில் நாகநாதர் கோயில் இருக்குது, அது சிறப்பாக இருக்கும். அது மாதிரி புத்துக்கோயில் இங்கே இருந்தாலும் நீங்கள் சாமி கும்பிடணும். நாகதோஷம் எல்லாம் விளங்குவாங்க. அந்த காலத்தில் இப்போ நம்ம பைரவ சாமி நாய்கள்லாம் எப்படி வேட்டைக்கு போகும்போது வீட்டை நம்பி விட்டு போனாங்களே, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இந்த நல்ல பாம்புகள் கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கும். ஆனால் வேறு எதையும் துஷ்ட இதுகளாம் வராது. அது சர்வெண்டிங்கில் இருக்கும். இது வீட்டுக்கிட்டே இருக்கும். பைரவ சாமி வீட்டுக்கிட்டே சுற்றுவார், நம்ம கண்ணுக்கு தெரிவார். இது கண்ணுக்கு தெரியாமல் வர்ற எதிரிகளை தாக்கக்கூடியவர் நாகநாதர். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், விஷக்கிருமி உள்ள பூச்சிகள், தேள், இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வரவிடாமல், இது இருக்க பக்கம் அதெல்லாம் வரவிடாமல் அது தள்ளி அது ஒரு ரவுண்டு கட்டிடும். ஊரை விட்டு வெளியில் இருக்கும். குளத்துக்கு பக்கத்தில் அப்படி இருக்கும். அதை சொல்லிக்கிறேன். நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.